Behind Woods presents Best Money Gold Jewelry மதுரை சித்திரை திருவிழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் சுவாசி இயற்கை மருத்துவமனை, PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பவர்ட் பை ராஜ்மஹால் ஐஸ்வர்யம் தங்கநகை மாளிகை, PGS ஸ்டைல் மார்ட், நல்லா ரைஸ் பிரான் ஆயில், நல்லா சமையல், நல்ல சமையல், அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். எல்லா வருஷமும் மீனாட்சி அம்மனை பார்க்க வருவேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு எல்லாரும் என்ன ஃபோட்டோ எடுக்கும் போது என் கூட கையெடுத்து கும்பிடும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மற்ற ஊர்கள்ல இருந்து வந்து பார்க்கணும், அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா. மீனாட்சி அருள் பெறணும், அந்த சிவனாருடைய அருள் பெறணும். ஆக்சுவலி நாங்கள் நேட்டிவ் மதுரை தான், பட் ஒர்க்கிங் சென்னை. பட் திருவிழாக்காண்டியே நாங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து லாஸ்ட் வீக்கே ஸ்டார்டிங் ஆகும் போதே வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பசங்களும் பொண்ணுங்களும் இவ்வளோ கூட்டம் வர்றாங்க, எல்லாருமே செம வைப்ல இருக்காங்க. இன்னைக்கு காலையில இத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கல. ரெண்டு பேரையுமே ரொம்ப அழகா எடுத்து கூட்டிட்டு போனாங்க. நல்லா வைப்பா இருக்கு ப்ரோ. மதுனாலே வைப்பு தானே, அதனால ஜாலியா இருந்தோம். சாமியை பார்த்தா ஒரு வைப்பு வருதுல, அதான் ஜாலியா இருந்துச்சு. அந்த காலத்துல ராஜா ராணி கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விதான் பட்டிருப்போம். இன்னைக்கு அந்த மகாராணியும் மகாராஜாவும் அந்த தேர்ல வர்றது அவ்வளோ ஒரு இதா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்காம அந்த கடவுள் நேரா நம்மளுக்கு காட்சியளிச்சிருக்காதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் வரோம், வரலனாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வருஷம் வருஷம் வரோம், ஜாலியா இருக்கும், மன நிறைவாகவும். ஏன்னா இங்க கூட்டத்தில் வந்தோம்னா சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. 24 மணி நேரம் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்தியாவை சுற்றி 8 திக்கில் இருந்து ஆளுங்க பார்க்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழா ரைட்டு, சித்திரை திருவிழா கொடியேறிடுச்சா ரைட்டு, வந்துருங்க திருவிழாக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லி எவ்வளோ செலவழிச்சாலும் வந்துடுறாங்க. சித்திரை திருவிழானாலே மதுரையை களை கட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படி இருக்கு? இது வருஷம் எல்லா மக்கள் இங்கே மட்டும் கிடையாது, மற்ற ஊர்கள்ல இருந்து வந்து பார்க்கணும், அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா. மீனாட்சி அருள் பெறணும், அந்த சிவனாருடைய அருள் பெறணும். இது ரொம்ப நல்ல விசேஷம். இதை கண்டிப்பாக எல்லாரும் மக்கள் எல்லாம் அனைத்து கலந்துக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்போ இந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் நேட்டிவ் மதுரை தான், பட் ஒர்க்கிங் சென்னை. பட் திருவிழாக்காண்டியே நாங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து லாஸ்ட் வீக்கே ஸ்டார்டிங் ஆகும் போதே வந்துட்டோம். ஸோ 1 வீக் ஃபுல்லாக இங்கே தான் திருவிழாலாம் பார்த்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் எனக்கு ரொம்ப லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது திருவிழாக்கு. ஸோ எல்லா ஊர்லேருந்து ரொம்பவே வராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இயர் பை இயர் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாங்களே முன்னாடி 6 o'clock தான் வருவோம். இப்போ 5:15 இங்கே உட்காந்துடுறோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் இந்த ஊர் தான், சொந்த ஊர் மதுரை தான் எனக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்ப்போம். இந்த 10 நாளும் சூப்பராக போச்சு. நேற்று பூப்பல்லாக்கும் வந்துச்சு, பூப்பல்லாக்கும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பசங்களும் பொண்ணுங்களும் இவ்வளோ கூட்டம் வர்றாங்க, எல்லாருமே செம வைப்ல இருக்காங்க. இந்த தடவை சாமி நல்லா பார்த்தோம். எப்போவுமே சாமி அவ்வளோக்கா தெரியாது. இந்த தடவை நல்லா தெரிஞ்சு நல்லா சாமி கும்பிடுக்கும். நாடு நல்லா, மக்கள் நல்லா இருக்கணும். 2 பேருமே நல்லா வடம் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க கைட் பண்றவங்களும் நல்லபடியா கைட் பண்றாங்க. பொதுமக்களும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்றாங்க. காவல்துறையும் பத்திரிகையாளர்களும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க எல்லாருக்கும். பொதுமக்களுக்கு அதனால கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. அவங்களே நல்லா வழியெல்லாம் விட்டுட்டு நல்லா பண்றாங்க எல்லாரும். இன்னைக்கு காலையில இத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கல. ரெண்டு பேரையுமே ரொம்ப அழகா எடுத்து கூட்டிட்டு போனாங்க. அவங்க ரொம்ப நல்லா வழி நடத்துறாங்க, தேரை இது பண்றவங்க நல்லா, அவங்களையுமே நல்லா எந்துவா வச்சுக்கிறாங்க. ரொம்ப என்கரேஜிங்கா கூட்டிட்டு போறாங்க. என் பேர் உதயாஸ்ரீ, நான் காலவாசல்லேருந்து வருகிறேன். நம்ம மீனாட்சி அம்மனை பார்க்க நானும் ஒரு மீனாட்சி வேஷம் போட்டு வந்திருக்கேன். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் நான் மீனாட்சி அம்மன் போட்டிருக்கேன். எல்லா வருஷமும் மீனாட்சி அம்மனை பார்க்க வருவேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. எல்லோரும் என்ன ஃபோட்டோ எடுக்கும் போது என் கூட கையெடுத்து கும்பிடும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீனாட்சி அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த மேக்கப் போட? இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. 2 மணியே ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முடிஞ்சிச்சு. சித்திரை திருவிழாவே இதுதான், ஜாலி தான், வைப்பு தான். அது எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுங்க. ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க. இது மிஸ் பண்ணாதீங்க. லீவு கிடைக்கல அது இல்லைன்னு, நம்ம ஊர் திருவிழாக்கு நம்ம தான் வரணும். எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. ஜாலியாக இருக்கலாம், வைப் பண்ணலாம். இந்த வருஷம் ரொம்ப பயங்கர கூட்டம் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கூட்டம். அது போக மக்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த சாமி சீக்கிரமா வந்துருச்சு. வெயில் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மக்களுக்கு தகுந்த மாதிரி கூல் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லா பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எந்த ஊர்லேயுமே கிடையாது, சாமிக்கு கல்யாணம் பண்ணுற ஊர் மதுரை தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இங்கே மதுரை பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையும் கல்யாணம் நடக்குமான்னு தெரியாது, இந்த ஊரில் நடந்திருக்கு. ஸோ அது போக தேர் ப்ராப்பராக கரெக்டாக இழுப்பாங்க, எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. போலீஸுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. பசங்களுமே எந்த கேர்ள்ஸ் கிட்ட எந்த மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பக்காவாக இருக்கும். தாராளமாக மதுரைக்கு எல்லாருமே வரலாம், எல்லா லேடிஸுமே வரலாம்.
தேரோட்டத்துக்கு வந்து கன்ஃபார்ம் வரணும்னு நினச்சி தான் வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதை கிட்ட பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா வைப்பாக இருக்குது ப்ரோ. மதுரைனாலே வைப்பு தானே, அதனால் ஜாலியாக இருந்தோம். கூட்டத்துலேயே அந்த இது தெரில, அந்த வைப்பு சாமியை பார்த்தா ஒரு வைப்பு வருதுல, அதான் ஜாலியாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ராஜா ராணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி தான் பட்டிருப்போம். இன்னைக்கு வந்து அந்த மகாராணியும் மகாராஜாவும் அந்த தேரில் வர்றது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்காம அந்த கடவுள் நேராக நம்மளுக்கு காட்சியளிச்சிருக்காதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காண்டி கூட்டி வந்து காமிச்சிருக்கோம் இன்னைக்கு தேரை. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோன்றனால ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க தேர் அவங்க கஷ்டப்பட்டு இழுத்தாலும் அந்த வைப்பில் இழுக்கிறாங்களா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்துச்சு. நமக்கும் ஜாலியாக இருந்துச்சு. அலங்காநல்லூர் நாங்கள் இருக்கிறது வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். டிவியில் தான் பார்ப்பேன், நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வருஷம் வரோம். வரலனாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருஷம் வரோம், ஜாலியாக இருக்கும், ஆனால் நிறைவாகவும். மதுரைனாலே சித்திரை திருவிழா தான். சித்திரை திருநாளே மதுரை தான். அது எப்பயுமே இங்கே நடக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்காது. இங்கே நடந்தால் மட்டும்தான் மற்ற ஊர்லேருந்து எல்லாரும் இங்கே வருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா எப்படி சொந்தக்காரங்க வராங்களோ அதே மாதிரி சித்திரை திருவிழாக்கும் அப்படி தான் வருவாங்க. நாங்களும் சொந்தமாக தான் வருவோம். இப்பயுமே வந்து அப்படி தான் வந்திருக்கோம். வருவோம், சித்திரை திருவிழா தேர் பார்த்துட்டு இப்படியே தான் காலேஜ் போவோம். காலேஜ் வர்றது கிடையாது, சித்திரை திருவிழாவே வர்றது கிடையாது. ஆக்சுவலி வைப்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது எப்படி இருக்கும் அந்த வைப்? அந்த பாட்டு தான், அந்த சாங் இருந்தால் மட்டும் தான் வைப் இருக்கும். பசங்க இருந்தால் வைப் இருக்கும். அந்த பாட்டு போட்டோடனே பசங்க ஆடணும், நம்மளுக்கும் தோணும் ஆடணும், நம்மளும் பாடணும். அப்போ வந்து நம்மளும் பொண்ணு தான் அடக்கொடக்கம் அப்படிலாம் தோணாது. இண்டிபெண்டன்ஸாக இருப்போம் நாங்களும். அதே மாதிரி தான் பசங்களும் இருப்பாங்க. மற்ற இடத்துல நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஜாலியாக இருக்கும். பசங்களும் நல்லா வந்து கேர் பண்ணி செக்யூரிட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. சித்திரை திருவிழானாலே எந்த ஊர்லேயும் நடக்காத மாதிரி நம்ம தான் 10 நாள் 15 நாள் கிட்ட திருவிழா வச்சு கொண்டாடுவோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன்று சொல்லணும்னா மனுஷனாக பிறந்ததை விட மதுரையில் பிறந்ததுக்கு சந்தோஷப்படலாம். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி 7 அதிசயங்களை பார்த்துடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஒரு இதை வந்து பார்த்துட்டு போயிடலாம். அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல எப்பயும் போல சிறப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே கூட்டத்தில் வந்தோம்னா சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. 24 மணி நேரம் சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்பி வரலாம். கூட்டம்லாம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வர்றதுலாம் இருக்குது. நல்லா இருக்கு. நீ சித்திரலா எப்போவுமே செம்மையாக போகும். பசங்க எப்போவுமே ஆப்பரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வாங்க, மீனாட்சியை கும்பிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. அன்னதானம் நிறைய இடத்துல போடுறாங்க. சூப்பராக இருக்குது மதுரை திருவிழா. இங்கே கூட்டம் வந்து நிறையா இருக்கும். நம்ம கடவாசலேருந்து உட்காந்துருவாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கும். சாமி பார்க்குறது அந்த ஆர்வத்தோடு பார்ப்போம். ஜெண்ட வாத்தியத்தில் 3 விதமாக வாசிப்பாங்க. மதுரைக்காரங்க தான் வாசிக்கிறாங்க. நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது பார்த்தாலே போதும் எங்களுக்கு ஆர்வம் வந்துடும். நல்லா இருக்கும் எல்லாருக்கும். மதுரையில் மட்டும் இருந்தில்ல, 8 திக்கிலேருந்து ஆள் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை சுற்றி 8 திக்கு கிடையாது, இந்தியாவை சுற்றி 8 திக்கிலேருந்து வந்து ஆளுங்க பார்க்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழா ரைட்டு, சித்திரை திருவிழா கொடி ஏறிடுச்சா ரைட்டு, வந்துருங்க திருவிழாவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி எவ்வளோ செலவழிச்சாலும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் தேர் இழுத்துருக்கேன். இந்த வாட்டி பெரிய தேர் இழுத்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தேர் எப்படி திரும்பவும் தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த 10 தூணுக்குள்ளே போய் அந்த தேர் திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப எல்லா ஊர்லேருந்து வாங்க. எங்கள் சித்திரை திருவிழா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மன் அப்படியே மரகத கல்லால் ஆனவன். அதை பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். வந்து பாருங்கள், எல்லாரோட அருளும் பெற்று நல்வாழ்வாளுங்க. நன்றி, வணக்கம். இப்பயும் கூட ரொம்ப வைபாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏர்லி மார்னிங்லேருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இதை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செஞ்சு மதுரைக்கு வாங்க. மதுரையில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கங்க. எந்த ஊர்லேயுமே வந்து 1 மந்த் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் இருக்குமான்னு தெரியாது. அது எங்கள் மதுரை தான். அந்த பெருமை மதுரை மக்கள் எல்லாருக்குமே சேரும். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து கலந்துக்கங்க. எல்லா ஃபங்க்ஷன்லையும் கெத்து தான். மதுரைனாலே கெத்து தான். இப்போ பார்த்தீங்கல்ல, அது மாதிரி தான். இன்னும் அழகருக்கு இன்னும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ரொம்ப நாங்கள் சூப்பராக கொண்டாடுவோம், வரவேற்போம். நீ அழகர் தான், அந்த சைடு தான். எப்பயும் போல தான். வட்டம் அதிகமாக தான் ஆகும், குறையாது. இன்னும் கூட தான் செய்வாங்க. நம்ம அடுத்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ப்ளஸ் வந்து டிவைனாகவும் நாங்கள் பார்க்குறோம். பிஹைண்ட் உட்ஸ் பிரசன்ஸ் பெஸ்ட் மணி கோல்ட் ஜுவல்லரி மதுரை சித்திரை திருவிழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் சுவாசி இயற்கை மருத்துவமனை, PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பவர்ட் பை ராஜ்மஹால் ஐஸ்வர்யம் தங்கநகை மாளிகை, PGS ஸ்டைல் மார்ட், நல்லா ரைஸ் பிரான் ஆயில், நல்லா சமையல், நல்ல சமையல், அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பிஹைண்ட் உட்ஸ் பெஸ்ட் மணி கோல்ட் ஜுவல்லரி, பழைய தங்கத்துக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் மதுரை சித்திரை திருவிழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் சுவாசி இயற்கை மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியத்தின் ஆலயம் சுவாசி இயற்கை மருத்துவமனை, சென்னை மற்றும் மதுரை. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பில்டிங் தி ஃபியூச்சர். பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம், ராஜ்மஹால் ஐஸ்வர்யம் தங்கநகை மாளிகை, கீழவாசல், மதுரை. PGS ஸ்டைல் மார்ட், உங்கள் இல்லம் அழகாகும் எங்களால், மதுரை அசலம்பட்டி.
நல்லா ரைஸ் பிரான் ஆயில், நல்லா சமையல், நல்ல சமையல். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், பாரம்பரிய சுவை கொண்ட அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ்.